ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? இது ஒரு அருமையான ஒரு விஷயம். ரொம்ப நாளைக்கு முன்னாலே நான் இதை குறித்து பேசியிருக்கிறேன். நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு கன்னத்தில் அடிக்கிற நோக்கத்தோடு தான் அவனே வரான். அவனுக்கு ஏன் மறு கன்னத்தை காட்டி இன்னொரு தப்பு நம்ம பண்ண வைக்கணும்? ஒரு கன்னத்தை அடித்தா மன்னிச்சிருன்னு சொல்லலாம். இல்லை ஒரு கன்னத்தை அடித்தா நீயும் ஒரு கன்னத்தை அடிச்சிருன்னு சொல்லலாம். ஒரு கன்னத்தை அடிச்சுட்டு போகிற பிளானில் தான் அவனே வரான். அவனை கூப்பிட்டு ப்ளீஸ் இன்னொரு கன்னம் இருக்குது, ஏன் விட்டுட்டு போகிறீங்க, இதுலேயும் அடிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறது என்ன நியாயங்கிறது ஒரு கேள்வி. இப்போ கொஞ்ச நாளாக ஒரு சித்தாந்தம் வருது. ஒரு கன்னம்ங்கிறது பழைய ஏற்பாடு, இன்னொரு கன்னம் புதிய ஏற்பாடு. யாரோ சொன்னார், கேட்டிருக்கேன். பழைய ஏற்பாட்டை காண்பித்து அவன் பழிவாங்க வந்தால் புதிய ஏற்பாடு என்கிற அன்பை காட்டு, அதான் ஒரு கண்ணம் ரெண்டு கண்ணம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சின்ன சின்ன வெளிச்சத்தில் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன். அதாவது கன்னம்ங்கிறது அன்பையும் வெறுப்பையும் காட்ட பயன்படுத்துகிற ஒரு இடம். ரொம்ப அன்பு இருந்தால் கன்னத்தில் தான் முத்தம் கொடுக்குறோம், கோவம் வந்தால் கன்னத்தில் தான் ஒரு பலார்னு ஒரு அறை இருக்குது. யூதாஸ் கூட கன்னத்தில் முத்தம் கொடுத்துனா இவர் தான் ஜீசஸ் கிறிஸ்டின் காட்டி கொடுத்தான் இல்லையா. ஒரு கன்னத்தில் அவன் வெறுப்பை காட்டிட்டான் பலார் நடிச்சு, இன்னொரு கன்னத்தில் அவனோடு ஐக்கியப்பட முத்தம் கொடுக்கறது இந்த கன்னத்தை காட்டி, நீ என்னை அடிச்சுட்டு படலை, நான் உன்னை மன்னிக்கிறேன், என்னோட ஐக்கியம் கொண்டு. ஒரு கன்னத்தை வெறுப்புக்கு அவன் படுத்தினால் இன்னொரு கன்னத்தை அவனிடத்தை காட்டி அவனோடு அன்பு கொள்ள நீ பயன்படுத்து அப்படின்னும் இதை எடுத்துக்கலாம். இப்படி தான் பொருள் கிடையாது. ஆனால் ஒரு கன்னத்தை காட்டா மறு கன்னத்தை காட்டுன்னா எவன் உன்னை அடித்தானோ அவனோட ஒப்புரவாக நீ தயாராக இரு. உனக்கு தீங்கு செய்கிறவனோடு ஐக்கியம் கொள். அதுக்கு எந்த கன்னத்தை அவன் பயன்படுத்தினானோ அதே கன்னத்தை காட்டி, எப்போ இந்த கன்னத்தில் அடிச்சிட்ட வா, இந்த கன்னத்தில் முத்தம் கொடு, இந்த கன்னத்தில் முத்தம் கொடு, நாம் உறவு கொள்ளலாம்னு பொருள் கொள்ளலாம்.